ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் ஒரு முயல் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்கள் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளிடம் கருணை மற்றும் பெருந்தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள். ஒரு நாள் பசியால் வாடிய நரி ஒன்று அவற்றின் துவாரத்தில் தடுமாறி சிறிது உணவை கெஞ்சியது. நரியின் தந்திரத்திற்கு பெயர் போனாலும் முயல்கள் அவன் மீது இரக்கம் கொண்டு தயங்காமல் தங்கள் உணவை பகிர்ந்து கொண்டன. நரி அவர்களின் கருணையால் ஆழமாகத் தொட்டது மற்றும் அவர்களின் தாராள மனப்பான்மையை ஒரு நாள் திருப்பித் தருவதாக உறுதியளித்தது. வாரங்கள் கடந்தன. கடுமையான குளிர்காலம் காரணமாக முயல்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டன. நரியின் வாக்குறுதியை நினைத்து அவன் சொன்னதை காப்பாற்றுவானா என்று யோசித்தனர். அவர்கள் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் நரி ஒரு கூடை நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் திரும்பியது. குளிர்காலம் முழுவதும் முயல்களுக்கு போதுமானதாக இருந்தது. அன்று முதல் முயல்களும் நரிகளும் சிறந்த நண்பர்களாகி காட்டிலுள்ள அனைவருக்கும் கருணையும் பெருந்தன்மையும் எப்போதும் நல்ல செயல்களுக்கும் நிலையான நட்புக்கும் வழிவகுக்கும் என்பதை கற்பித்தனர். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், நரி கொடுத்த வாக்கை காப்பாற்றியது. முயல்கள் தங்கள் இரக்க குணங்களினால் அனைவருக்கும் உதவி செய்து. இதன் மூலம் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த கதையில் நாம் அறியலாம். நன்றி, வணக்கம்.